சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சரிங்க, இன்னைக்கு சைவ விருந்து சேனலில் என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி இஞ்சி ஸ்வீட் பச்சடிங்க. சரி, இப்போ நாங்கள் உங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் என்னங்க பண்ணோம்? வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தணும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். சைவ விருந்து சேனலில் இன்றைக்கி செய்ய போகிறது இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 100 கிராம், இஞ்சி கொஞ்சம், புளி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் அரை கப்பு, வெல்லம் அரை கப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு வந்து லேசாக போட்டுக்கணும். இனிப்பு போடுறதுனால உப்பை லேசாக போட்டுக்கணும். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு. பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு வெல்லத்தை போட்டுக்கணும். வெல்லம் வந்து நல்லா கரையணும். அது கரையத்துக்கெல்லாம் அந்த இஞ்சி, புளி, தேங்காய் 3ஐயும் போட்டு மிக்சியில் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி, தேங்காய், புளி 3 இதை அரைச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தை போட்டு இஞ்சி பச்சடிக்கு வெல்லத்தை போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். வடிகட்டினதுல இந்த அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, தேங்காய் போடணும். இஞ்சி, தேங்காய், புளி அரைச்சி வச்சத இதில் போட்டு நல்லா கிண்டணும். அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த பச்சடிக்கு இந்த அளவு உப்பு போகிறோம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சேர்ந்து கலரணும். நம்ம வந்து கை விடாமல் கலரிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போகிறோம். அதுக்கு மேலே அதிகமாக போட வேண்டாம், போட்டால் மஞ்சள் வாசனை வந்துடும். அதை வந்து அப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதை நல்லா பிடிச்சி பாவு நல்லா காஞ்சி நல்லா பதம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அந்த வாசனையோடு, அந்த வெல்லம் வாசனையோடு இருக்கும் அந்த பதம். அப்போ வந்து நல்லா கொதிக்கணும். இந்த இஞ்சி பச்சடியை வந்து ஒரு விருந்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கலாம். விருந்து உபசரணை பண்ணும்போதும் எடுத்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா நாழி போட கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு ஆன்லேயே இருந்து கிட்டையே இருந்து கொதிக்க விடுங்க. வச்சுட்டு அந்தாண்ட போயிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அது நல்லா இறக்கி வச்சுட்டு கரண்டியை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அரை சிட்டிகை வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு நல்லா கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு அந்த உளுத்தம்பருப்பு போட்டுருக்கிறது நல்லா செவக்கணும். காந்திரக்கூடாது, இன்னும் செவப்பாக வரணும், பொன்னிறமாக இருக்கும். அதுமாரி இருக்கும்போது எடுத்து இந்த பச்சடியில் கொட்டிடுங்க. பச்சடியில் போட்டுடலாம். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது, போட்டு திராவி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த தேங்காயில் அரைச்ச தண்ணியெல்லாம் சுண்டிடணும். அந்த வெல்லம் போட்ட பாவு வாசனை வரும். அந்த இஞ்சி பச்சடி போடும்போதே அந்த பாவு வாசனை வரும்போது தான் இறக்கணும். இறக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
2 நாளைக்கு இது இருக்கும். 3 பேருக்கு செஞ்சுருக்கோம். ஆனால் 2 நாளைக்கு இது வச்சுக்கலாம். நல்லா பாவு வச்சு கிண்டி இருக்கிறதுனால 2 நாளைக்கு வீணாக போகாது, வச்சுக்கலாம். இதுபோல் பல உணவு வகைகளை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.